திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு அமைச்சரவையில பதவி தர வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு தான் இருக்கு. இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே விரிசலும் ஏற்பட்டு தான் இருக்கு. இந்த நிலையில திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டெல்லியில சென்று ராகுல் காந்தியை சந்தித்து பேசினாங்க. அப்ப கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா இப்ப கூட்டணி உடன்பாடு ஏற்படலன்னு கனிமொழியிடம் ராகுல் காந்தி புதுவிதமான கோரிக்கையும் வச்சிருக்காருன்னு தற்பொழுது தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி என்னென்ன பேசினாங்க, ராகுல் காந்தி என்ன கோரிக்கை வச்சாரு என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு 4% வாக்கு வங்கிகள் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில கடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோடு சேர்த்து 25 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டிடுச்சு. இதுல 18 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தரணும், 3 அமைச்சர் பதவிகளும் தரணும்னு காங்கிரஸ் கட்சி சார்பா கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் திமுக தரப்புல காங்கிரஸ் வச்ச கோரிக்கை அனைத்துமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு திரைமறைவுல பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதா சொல்லப்படுது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் கூட்டணி பற்றி இறுதி முடிவு எடுக்கும் வகையில திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டெல்லி சென்றாரு. அங்கு சோனியா காந்தி இல்லத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்பதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து இருவரும் சுமார் 1 மணி நேரமா ஆலோசனையும் நடத்தியிருந்தாங்க. தற்பொழுது ராகுல் காந்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி மிக பலமாவே இருக்குன்னே சொல்லலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி கேட்பது நியாயமான செயல்தான். எனவே 41 சட்டசபை தொகுதிகளை ஒதுக்கி தாருங்க, மேலும் 2 ராஜ்யசபா பதவிகள் தரப்பட வேண்டும், அமைச்சரவையில் ஒரு இடமாவது ஏற்படுத்தி தர வேண்டும், மேலும் உள்ளாட்சி தேர்தல்ல 20% இடங்கள் ஒதுக்கி தர வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. இதற்கு பதிலாக கனிமொழி கடந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட்டுச்சு. தற்பொழுது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தந்தா மற்ற கட்சிகளுக்கும் தொகுதிகள் அதிகப்படுத்தி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் திமுகவை பொறுத்தவரையில நாங்கள் போட்டியிடும் தொகுதிகள்ல எண்ணிக்கை குறையும், எனவே மிக இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. ஆகவே அதிகபட்சமா 25 தொகுதிகளை ஒதுக்கி தரும் வகையில தான் நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். 41 சட்டசபை தொகுதிகள் என்பது நிச்சயமா முடியாது. அதே போல் ராஜ்யசபா சீட்டு மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் என்பதெல்லாம் நான் செய்ய வேண்டிய முடிவுகள் அல்ல, அது தலைவர் ஸ்டாலின் செய்ய வேண்டிய முடிவு. ஆனா அதே சமயத்துல தலைவர் ஸ்டாலின் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்னு எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும்னு பேசியிருக்காங்க. இதன் மூலமா திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி முடிவுகள் இன்னும் ஏற்படலைன்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.